ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான ஸ்நாக்ஸு. ஸோ இந்த ஸ்நாக்ஸு நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் நான் உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு வச்சு செஞ்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கும் சிறுபருப்பும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கிட்டேன், அதே போல் சிறுபருப்பும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ட்ரையாக இருக்கணும் சிறுபருப்பு. நம்ம வேக வைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக போட்டு இந்த மாதிரி ட்ரையாக வேக வச்சு எடுக்கணும், தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம மசிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கும் இந்த சிறுபருப்பும் மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் போடுறதுக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச வெங்காயத்துலேருந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, ட்ரை ஆகிடணும். இப்போ வெங்காயம் அரைச்ச அதே ஜாரில் நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதோட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றாமல். இப்போது மசித்த உருளைக்கிழங்கோ இந்த பருப்பும் சேர்த்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயம், பிழிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். இதோட அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். ஸோ எதிலுமே நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சோண்டு ஓமம் எடுத்து கையில் கசக்கி போட்டுக்குங்க. ஓமம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு வேளை உங்களுக்கு ஓமம் பிடிக்கலன்னா பெருங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணி எதுவும் ஊற்றாமல். அதே போல் உடச்சக்கல்லைக்கு பதிலாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இன்னும் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கும். இப்போ இந்த மாவு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம மெது வடை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இதே போல் செஞ்சு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் சட்டியில்
இந்த வடையாட்ட ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்குங்க. இது இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ரெண்டு சைடும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதும் இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக உளுந்து வடை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஊற வைக்க வேண்டிய வேலை இல்லை, வேக வச்சு எடுத்தாலே போதும். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே நம்ம குக்கரில் வச்சோன்னா பருப்பும் சரி உருளைக்கிழங்கும் சரி வெந்துடும். ஸோ டக்குன்னு இதை செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல சூப்பரான ஸ்நாக்ஸு. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே போல் வடையை நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ரெடி பண்ணி கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.